ரீசெண்டா நீயா நானால ஒரு ஷோ பார்த்தேன். 1 or 2 வீக்ஸ் முன்னாடி தான் அந்த ஷோ பார்த்தேன். ஸ்கூல்ஸ் வெர்சஸ் பேரண்ட்ஸ். அதில் ஒரு மேஜர் கன்சர்னை ரெண்டு சைட்லையுமே நல்லாவே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸ்கூல்ஸ் வந்து ஏன் அதிக ஃபீ வாங்குறோம் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களோட பாயிண்ட்ஸ் நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இவங்க வாங்குற ஃபீ ஏன் இவ்வளோ எக்ஸார்பிடன்ட்லி ஹையாக இருக்குது, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டீச்சர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ப்ராஃபிட் மேக்கிங் மோட்டிவோட பண்ணுறாங்க, இப்படி நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுட்டு தான் இருந்தாங்க. நம்ம அந்த ஷோ பார்த்துருப்போம், நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் கவர் பண்ணாத சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு புது ஸ்கூல் ஃபேராக ஆரம்பிக்கணும், லைக் ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, நம்ம வந்து ஒழுங்காக ஃபேராக ஆரம்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. லேண்ட் அரேஞ்ச் பண்ணணும், வெதர் இட் ஹாஸ் டு பி பர்ச்சேஸ்ட் ஆர் டேக்கன் ஆன் லீஸ், அதுக்கு அப்ஃப்ரண்ட் காஸ்ட் கொடுக்கணும். அஸ்யூம் தட் த லேண்ட் இஸ் ஆன் லீஸ், ஒரு ஃபர்ஸ்ட் இயர்க்கான லீஸ் ரெண்ட்டு கொடுத்து தான் ஆகணும், சம் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும், அதையும் கொடுத்து தான் ஆகணும். ஆப்வியஸ்லி இட் ஹாஸ் டு பி லாங் டேர்ம் லீஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்னென்ன அப்ரூவல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும். சரி, அப்ரூவல் வாங்கியாச்சு, லேண்ட் அரேஞ்ச் பண்ணியாச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் வாங்கணும். ஸோ அதில் லோன் போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு மினிமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியாச்சு. அந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிற ஸ்கூல்ஸில் எத்தனை பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களை போய் சேர்ப்பாங்க? நம்ம ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணும்போதே போடுற ஃபர்ஸ்ட் ஃபில்டரே வெல் ரெப்யூட்டட் ஸ்கூலா, அங்கே த ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்கா, அங்கேருந்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே எத்தனை ஸ்கூல் ஸ்ட்ரென்த் என்ன, இந்த மாதிரி வெல் ரெப்யூட்டட் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்கூல்ஸ் நோக்கி தான் பேரண்ட்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஸ்கூல் வருது அப்படின்னா அதை யாரும் ப்ரிஃபர் பண்ண போகிறது இல்லை அவ்வளோ ஈஸியாக. வெல் ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸில் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இஷ்யூஸ். அது ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்கூல் ரெப்யூட்டேஷன் எல்லாம் இருக்கும்போது he will try as much as possible to abuse his dominant position. நம்ம என்ன பண்ணாலும் சரி, நம்ம தான் பெரிய ஸ்கூல், நம்மகிட்ட தான் வந்து சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீச்சர்ஸ் ஹையர் பண்ணால் கூட அதிக சேலரி அவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி, இந்த பல ஆஸ்பெக்ட்ஸை ஃபேராக மெயின்டைன் பண்ணுற ஸ்கூல்ஸ்க்கு ஆப்வியஸ்லி ஃபீ அதிகமாக ஆகத்தான் செய்யும். இந்த இப்போ நான் இது வரைக்கும் நான் பேசின ஆஸ்பெக்ட்ஸை பேரண்ட்ஸ் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. எக்ஸ்பெனன்ஷியலி ஹை ஃபீ, இயர்லி 5 lakhs வாங்குற ஸ்கூல்ஸும் சென்னையிலேயும் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, எல்லா பெரிய சிட்டிஸ்லேயும் இருக்குது. இயர்லி 50,000 வாங்குற ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்லாபை பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்டை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அது என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெட்டர் எஜுகேஷன், ஒரு சேஃப்டி, இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக மட்டும் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 10 to 20 years பின்னாடி போய் பார்த்தோம்னா, 10 years பின்னாடி போய் பார்த்தோம்னா, எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் ஆஃபர் பண்ணுறோம்னு சொல்லி ஸ்கூல்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதிலெல்லாம் படித்து நல்ல காலேஜ் போன பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல காலேஜ் போகாமல் அதுலேயும் படித்து தனியாக கோச்சிங் கிளாஸ்லையும் படித்து நல்ல காலேஜ் கிடைக்காம ஒரு நாள் ஒரு டீசென்ட் குட் அனஃப் காலேஜில் படித்து குட் அனஃப் டீசென்ட் ஜாப்ல இருக்கிற பேரண்ட்ஸ், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கோச்சிங் கிளாஸ் இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே வந்து இட்ஸ் a namesake, I would say an offer from the school. இது இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம குழந்தை வந்து கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணி போயிடுவாங்க அப்படின்ட்டு கிடையாது. இண்டிவிஜுவல் எஃபர்ட், லிட்டில் பிட் ஆஃப் லக், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நல்ல தெரிஞ்ச பேரண்ட்ஸ் தான் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ். I'm talking about parents who are born after maybe 1918s. They very well know about all these entrance exams and அது சம்பந்தமா ஸ்கூல்ஸ் பண்ற மார்க்கெட்டிங், இதை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க இந்த ரீசன்ஸ்க்காகவும் போறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை தாண்டின ஒரு ரீசன், எனக்கு தோன்ற ரீசன் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ மச் மோர் கன்சர்ன்ட் அபவுட் த பியர் சர்க்கிள் வித் whom their kids are going to interact with. அதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இது ஒரு மேஜர் கன்சர்னா இருக்கும் அப்படிங்கிறத பிராக்டிக்கலி ரியல் லைஃப்ல நான் நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கேன். ஒரு பியூரோக்ராட்டோட ஒரு சன் ஆர் டாட்டர் ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு போறாங்க, பெரிய பொலிட்டீஷியனோட டாட்டர் ஆர் சன் ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு போறாங்க.
ஒரு ரிச் பிஸ்னஸ் மேனோட ஒரு குழந்தை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா some parents would want their kids also to go to the same school because அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைக்கு கிடைக்க போற நெட்வொர்க் can help that kid in future. இப்போ நம்ம ஒர்க் லைஃப் மற்ற விஷயங்கள் அதில் நிறைய பார்க்குறோம். இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு கார்பரேட்ல டெக்னிக்கல் சைடில் ஒர்க் போகிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய ப்ரொஃபஷன்ஸ் ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டா அவ்வளோ ஒரு நிறைய பேரோட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இல்லாத ப்ரொஃபஷன்ஸ் நிறைய இருக்கு. லெட்ஸ் சே ஒரு பொலிட்டீஷியன், ஒரு லாயர், ஒரு டாக்டர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சம் ப்ரொஃபஷனல் ஹூ கேன் செட் அப் ஹிஸ் ஓன் ப்ராக்டிஸ் இண்டிபெண்டன்ட்லி, பிஸ்னஸ்மேன், ஒரு ஸ்டார்ட் அப் எம்எஸ்எம்இ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வேற எந்த பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த எல்லா கெரியர் சூஸ் பண்ற பீப்புளுக்கும் அவங்க மிஸ் பண்ற அவங்க அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்காம இருக்கிறதுக்கான பெரிய ரீசன் வந்து they may not be having the required network. Of course அதை after school after college build பண்ண முடியும். But I believe that parents want their kids to build network with people who are coming from influential, powerful, rich families. And that is one of the major reasons why they want their kids to be put in such schools where all these rich people are there. அதுக்காக அவங்க புஷ் பண்ணி அஃபோர்ட் பண்ணவும் ரெடியா இருக்காங்க. பிகாஸ் ஒரு நல்ல ஸ்கூல்ல அப்படி ஒரு நெட்வொர்க்கோட வளர்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி, நிறைய யூடியூபர்ஸ் பேசி நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க ஒரு பர்சனோட ஒரு growth and success is going to be average of the 5 people with whom he is going to interact with on a day-to-day basis. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்றாங்க எல்லாரும், நீங்க யார் கூட பேசுறீங்க பழகுறீங்க அப்படிங்கிறது உங்களோட சக்சஸை டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கூல்ல ரிச் பீப்புளோட நம்ம குழந்தை படிச்சா நம்ம குழந்தை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க நம்புறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டா பேரண்ட்ஸ் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சு they are abusing their position, like the dominant position that they have, because parents are not willing to compromise that. ஒரு ஸ்கூல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரோட சன் ஒரு கிராண்ட் சன் ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அண்ட் அவங்களோட உங்க கிட்டும் போய் கூட படிச்சு ஃப்ரெண்ட் ஆகி இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கும்போது அந்த ஸ்கூல் கண்டிப்பா காஸ்ட்லியா தான் இருக்கும். அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு அஃபோர்ட் ஃபார் சச் ஸ்கூல்ஸ். This was an aspect which was not discussed in the show, and I just want to put it before you all for your thoughts. Education has become very complicated, but that's how it is. You have to learn to live with it. Thank you all for watching.